சங்கம் இந்த பெட்ரோல் பம்பெல்லாம் போட்டு இப்போ ஒரு 10 வருஷமாக போயிட்டு எந்த வித பலனும் அடையிறது அதை நாங்கள் அதில் இருந்த பம்புகள் அதில் பெரிய கருவிகள் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இதை திரும்ப ஒரு புனரமைச்சு தந்து இதை தகுந்த முறையில் ஒரு பாதுகாப்பு தந்தால் எங்களுக்கு மீனவருக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. எங்களுக்கு சாமான் வைக்க முடியல, ரூமில் சாமானை வச்சா கதை உடைச்சிட்டு சாமான் எடுக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு அரசாங்கம் முன்னின்று ஒரு நிறுவனத்திலேயே கொடுத்து இதை பொறுப்புகள் கொடுத்து இதை பாதுகாத்து தந்தால் மீனவ சமூகத்துக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனத்துக்கு கொண்டு வரும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வார். இந்த கட்டடத்தை கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க. போதை, அதாவது சாராயம், கஞ்சா, இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தி போட்டு போகும்போது போத்தலை உடைச்சி கட்டடத்தில் மேலேலாம் போத்தலை இறங்கி அந்த போத்தலோடலாம் கீழே விழுந்து தூரத்தில் இருந்தெல்லாம் ஜனங்கள் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் கெட்ட முறையிலாம் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. எந்த நேரம் ஆக்கள் நாங்கள் இருக்கிறல்ல, இல்லாத டைமுகளில் ஆண் பிள்ளையும் பாராங்க, பொம்பளையும் பாராங்க, கேட்ட முடியுதுன்னா எங்களுக்கு அடிக்க வராங்க. ஏன்னா அவங்க 4-5 பேர், நாங்கள் தனியாக ஒரு ஆள் ஒன்றும் செய்யலாது. இது ஒரு தகுந்த புதிய அரசாங்கம் வந்திருக்கு. இப்போ இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து தருமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். விதமான பயனும் கிடைக்கல மீனவர்களுக்கு. ஐநூறாக்களுக்கு தான் சாராயம் குடிக்கிறது, இது சமைச்சி சாப்பிட்றது எல்லாம் செஞ்சு போட்டு அடாவடித்தனமான வேலையெல்லாம் செஞ்சு போட்டு போகிறாங்க. சரியா? அதுக்காக இந்த மீனவர்களுக்காக இதை புனரமைத்து கொடுத்தா எங்கட ஊருக்கும் பயன், ஓந்தாச்சி மரத்துக்கும் பயன், கோட்டக்கல்லாத்துக்கும் பயன். அதுக்கேற்ற ஒழுங்குகளை செய்யுங்க. இப்போ அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு நல்ல காலத்து தான் பிறந்திருக்கு. அன்றைக்கி யாழ்ப்பாணம் போன இடத்துல ஜனாதிபதியோட சொல்லிங்க பார்லிமெண்ட் வேணுமா, அந்த ஜனாதிபதி மாளிகை வேணுமா அவங்களுக்கு, அது வேணும். எனக்கு தேவையில்லை. அதை நான் தமிழோ சிங்களமோ முஸ்லீமோ வேதமோ அதற்கு என்னை அப்புறம் ஜனாதிபதி மாளிகையை ஒரு கலாச்சார மண்டபமாக்கி அதில் இதே போகிறோன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நன்மை கிடைக்கும் ஒழுங்குகளை நீங்கள் செய்யுங்க. விஸ்வராஜா நகை வேலை செய்கிறேன். நான் வேலை இல்லாட்டி கரவலை இழுப்பேன். மீனை தருவாங்க. முதல் பங்கு கிடைச்சிது எனக்கு. நான் இப்போ அதை